Exercise number 1.3ல third question பாருங்க. A man is appointed in a job. ஒரு மேனை ஒரு ஜாபில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு மந்த்லி சேலரியும் கொடுக்குறாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு மேனுக்கு எவ்வளோ சேலரி தராங்கன்னா 19,800 per month தராங்க. At the end of first month after 3 years 3 வருஷத்துக்கு அப்புறம் 19,800 வாங்குறான். அதே மாதிரியே செகண்ட் மேன் வந்து என்னென்னா 23,400 per month வாங்குறாரு. எத்தனை வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் அப்படின்னா 9 years சர்வீஸ்க்கு அப்புறம் இந்த சேலரி அவர் வாங்குறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகிருந்தா இப்போ 19,800ம் 23,400ம் வந்திருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இந்த சம் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்ன்றவங்க ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 3 years 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட சேலரி எப்படி இருக்குது, 19,800 அப்படின்னு இருக்குது. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, திருப்பி ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறாங்க, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஆஃப்டர் 9 years அதை 9y எடுத்துக்கிறோம். அப்போ 9 yearsக்கு அப்புறம் அவங்களோட சேலரி என்ன, 23,400. சரிங்களா? இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். இப்போ இதை மேட்ரிக்ஸ் மெத்தடில் எழுதுனா எப்படி எழுதுவோம், 1 3 1 9 எக்ஸ் ஒய்ன்ற வேரியபிள் இருக்கனால எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 19,800 23,400. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி வாங்க இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இதுதான் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். அப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி வாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் தான் நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா தெரியும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/modulus of A into HA. modulus of A நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் modulus of A ஃபைண்ட் பண்ணுவோம். So 1 3 1 9 9 minus 3 equal to 6 not equal to 0ன்றனால A inverse வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். 1 9s are 9, ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். 1 3s are 3. சரிங்களா? இப்போ HA எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, 2x2 மேட்ரிக்ஸ் HA ரொம்ப ஈஸி. ஸோ இதை ரெண்டுத்தையும் பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 9 1 இது ரெண்டுத்துக்கும் சைன் மாற்றணும். -1 -3. சரிங்களா? இப்போ இது HA ஃபார்முலாவில் கொண்டு போய் ஏ இன்வர்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/modulus of Aவோட வேல்யூ என்னது 6, HAவோட வேல்யூ என்னது 9 -3 -1 1. சரிங்களா? இப்போ பாருங்கள் ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ கொண்டு போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எந்த ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பியில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் ஒய்ன்ற வேரியபிள். ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ என்னது 1/6 9 -3 -1 1. சரிங்களா? இப்போது ஏ இன்வர்ஸ் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பி எழுத போகிறோம். பியோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும், 19,800 கீழே வந்து 23,400. சரிங்களா? இப்போ இதையும் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 9 into first row first column 9 into 19,800 என்ன கிடைக்கும்னா 1,78,200. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -3 into 23,400 பண்ணிங்க அப்படின்னா -70,200. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ -1 into 19,800 -19,800 ப்ளஸ் 1 into இந்த டேர்ம் அதே தான் வரும் 23,400. சரிங்களா? இப்போ பாருங்கள். ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 1,08,000 கிடைக்கும். 23,400லேருந்து 19,800 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3,600 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே வெளில நம்மளுக்கு 6 இருக்குது. ஸோ இதை 6ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 18,000 இங்கே கிடைக்கும். 36 divided by 6 6 6 are 36. அப்போ இங்கே வந்து 600 கிடைக்கும். சரிங்களா? இதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன அப்படின்னா
18,000. ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 600. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் சேலரி வந்து இதாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபோர்த் கொஷின் பாருங்கள். 4 men and 4 women சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை டேஸில் அந்த ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா 3 டேஸில் முடிக்கிறாங்க. அப்புறம் 2 men and 5 women சேர்ந்து அதே சேம் ஒர்க்கை பண்ணுறாங்க. அவங்க 4 டேஸில் முடிக்கிறாங்க. நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 men and 1 woman. ஸோ எத்தனை டேஸில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க தனித்தனியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணினா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க சம்குள்ளார போவோம். ஸோ இங்கே ஃபோர்த் கொஷின் பாருங்கள். 1 man வந்து 1 man எடுத்துக்கிறோம். 1 manனா 1/xன்னு எடுத்துக்கோங்க. அவங்க வந்து 1/x டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? 1/x டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே மாதிரியே 1 woman அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/yன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே 1/y டேஸில் அவங்க ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? 4 men and 4 women கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி எடுத்துக்கலான்னு பாருங்கள். 4 men அப்படின்னா 4/x அப்படின்னு போட்டுக்கோங்க. தென் 1 manக்கு 1/xனா இப்போ 4 manக்கு 4/x. சரிங்களா? அதே மாதிரியே 4 women அப்படின்னா 4/y. இவங்க வந்து எத்தனை டேஸில் முடிக்கிறாங்க? இவங்க 2 பேரும் சேர்ந்து 1/3 டேஸில் முடிக்கிறாங்க. நம்ம இங்கே 1/3ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ பாருங்கள் 4/x 2 பேரும் சேர்ந்து அப்போ நடுவில் அடிஷன் சிம்பிள் சேர்ந்து 3 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ 1/3ன்னு வச்சுக்கோம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ 2 men and 5 women சேர்ந்து அதே சேம் ஒர்க்கை 4 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 manனா 2/x, 5 womenனா 5/y. சரிங்களா? எத்தனை டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா 4 டேஸில். அப்போ 1/4. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை வச்சுட்டு நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 1/xன்னு இருக்கா? இப்போ இது ஃப்ராக்ஷனில் இருக்கனால இப்போ 1/xக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்க போகிறோம். 1/yக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா பின்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 1/xக்கு பதிலாக ஏ அப்படின்னா 4a ப்ளஸ் 1/yக்கு பதிலாக b அப்படின்னா 4b ஈக்குவல் டு 1/3. சரிங்களா? இப்போ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஸோ இங்கே 1/xக்கு பதிலாக அதே மாதிரி a, 1/yக்கு பதிலாக அதே மாதிரியே b ஈக்குவல் டு 1/4. சரிங்களா? இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போயும் எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா 3ஐ இந்த சைட் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ 12a + 12b ஈக்குவல் டு 1ன்னு வரும். இங்கே பாருங்கள் 8a + 20b ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன், இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஒன்றும் இல்லை, ஃப்ராக்ஷனில் இருக்கிறது இந்த சைட் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். அதான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இப்போ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேட்ரிக்ஸில் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு. ஸோ அப்போ 12 8 20. சரிங்களா? எக்ஸ் ஒய்ன்னு எப்பயுமே XYன்னு போடுவோம். இப்போ இங்கே ஏபின்னு இருக்கனால ஏபி. சரிங்களா? ஈக்குவலுக்கு இந்த சைடு என்ன இருக்குது? ரெண்டுமே 1 தான் இருக்குது. இப்போ இது பாருங்கள், AX = B. இது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் என்னது? X = A இன்வர்ஸ் B. சரிங்களா? இது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். A இன்வர்ஸ் = 1/mod of A into H A. mod of A என்னது? 12 12 8 20. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12 2s are 24 204 மைனஸ் இதையும் பண்ணிங்கன்னா 96. 12 8s are 96. சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 144ன்னு கிடைக்கும். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கனால ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HA ஃபைன் பண்ணணும். சரிங்களா? HA 2x2 மேட்ரிக்ஸில் ரொம்பவே ஈஸி. இது ரெண்டுத்தையும் பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 20 12 இது ரெண்டுத்துக்கும் சைன் மாற்றணும். -8 -12. சரிங்களா? இப்போ HAவும் ஃபைன் பண்ணியாச்சு. ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/mod of A ஓட வேல்யூ 144. HA ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ என்னன்னா ABA ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ என்னது? 1/144 20 -12 -8 12
பியோட வேல்யூ என்னது 1 1. ஸோ இப்போ இது ரொம்பவே ஈஸி. ஸோ இங்கே 1 1 இருக்கனால அதே தான் வரும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா இந்த 144 போட மறந்துடாதீங்க சரிங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா 20 -12 அதே தான் வரும். -8 + 12 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் ஃபர்தர் அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 1/144 இன்ட்டு 20ல் 12 போயிடுச்சுன்னா 8, 12ல் 8 போயிடுச்சுன்னா 4 சரிங்களா. ஸோ இப்போ 8/144 பண்ணிங்க அப்படின்னா 18 கிடைக்கும். 4/36 4/144 பண்ணிங்கன்னா 36 கிடைக்கும் சரிங்களா. அப்போது இங்கே என்ன வரும் 1/18 1/36. அப்போ ஏவோட வேல்யூ என்னதுன்னு கிடைச்சிருச்சு 1/18 கிடைச்சிருச்சு. பியோட வேல்யூ 1/36 கிடைக்கும். ஏன்றது என்னன்னு எடுத்தோம் அப்படின்னா 1/x 1/yன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும் 1/18 ஈக்குவல் டு 1/x. பியோட வேல்யூ என்னன்னு தெரியும் 1/36 ஈக்குவல் டு 1/y. இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. அப்போ x ஈக்குவல் டு 18 y ஈக்குவல் டு 36 சரிங்களா. இதுதான் எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. ஸோ கொஷின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 1 மேன் எத்தனை டேஸில் அந்த ஒர்க்கை பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே ஒரு உமன் அதே ஒர்க்கை சேம் ஒர்க்கை எத்தனை டேஸில் பண்ணி முடிச்சுருவாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மேன் வந்து 18 டேஸில் முடிச்சிருவாங்க அந்த ஒர்க்கை. உமன் வந்து 36 டேஸில் அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க சரிங்களா. இதுதான் 4th கொஷின். சரி வாங்க 5th கொஷின் பார்ப்போம். So 5th question பாருங்க. The price of 3 commodities A, B, C, X, Y, Z ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்க இடத்துலலாம் நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும் சரிங்களா. வாங்க பார்ப்போம். Pன்ற பர்சன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு 4 யூனிட் ஆஃப் B. அப்போ -4Yன்னு கொடுக்கணும். பர்ச்சேஸ் அப்படின்ற இடத்துல மைனஸ் கொடுக்கணும் சரிங்களா. மற்ற இடத்துல எல்லாமே ப்ளஸ் தான். செல்ஸ் 2 யூனிட் ஆஃப் A. 2வை வந்து செல் பண்ணுறாரு. அப்போ 2Xன்னு வரும். 5 யூனிட்டும் செல் தான் பண்ணுறாரு. அப்போ 5Z வரும் சரிங்களா. அதே மாதிரி Qன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 2 யூனிட் ஆஃப் C. அப்போ -2Z வரும். பர்ச்சேஸ்ன்ற இடத்துலலாம் மைனஸ் போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. எந்தெந்த பர்சன்னா PQ அப்படின்ற பர்சன் R சரிங்களா. 3 பர்சனும் சில ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது 3 ஈக்குவேஷனாக வந்துடும் சரிங்களா. இந்த ப்ராசஸ் PQR எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா 15,000 1000 4000 சரிங்களா. ஸோ வாங்க இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ 5th கொஷின் பாருங்கள். 3 ஈக்குவேஷனுக்கான இதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ பீன்ற பர்ச்சேஸ்ன்ற இடத்துல நான் என்ன சொன்னேன்னா மைனஸ் வரும்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ பாருங்கள் ஏக்கு இங்கே எக்ஸ் பி ஒய் சி இசட் 2 யூனிட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2x பர்ச்சேஸ்னால் மைனஸு பர்ச்சேஸ் 4 யூனிட் ஆஃப் பி. அப்போ -4y 5 யூனிட் ஆஃப் சி ப்ளஸ் 5z ஈக்குவல் டு என்னென்னா 15,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க பாருங்கள். Q1ன்றவங்க அதே மாதிரியே 3 யூனிட் ஆஃப் ஏ. அப்போ 3x ப்ளஸ் 1 யூனிட் ஆஃப் பி. அப்போ ப்ளஸ் y மைனஸ் பர்ச்சேஸ்ன்னு இருக்குது. அப்போ -2z சரிங்களா. ஈக்குவல் டு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 ருபீஸ் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆறுன்றவங்க அதே மாதிரியே 1 யூனிட் ஆஃப் ஏ. அப்போ -x 3 யூனிட் ஆஃப் பி ப்ளஸ் 3y 1 யூனிட் ஆஃப் சி. அப்போ ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா 4000 சரிங்களா. இப்போ இது ஈக்குவேஷன் 1 2 3. ஸோ இதையும் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் போடணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ராக்கெட் எழுதுவோம்ல அதே மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. நான் எழுதிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எடுத்து எழுதியாச்சு. எழுதிட்டேன். இது என்னது AX ஈக்குவல் டு BA. ஆஸ் யூஷுவல் X ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் A இன்ட்டு HA. HA வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பிஃபோராக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன். அப்படி இல்லாட்டினா கார்ட்ஸில் போடுறேன் சரிங்களா. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ சப்போஸ் அது ஈஸியாக இருந்துச்சுன்னா இப்போ நான் போடுறதுனால அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம மாடலஸ் ஆஃப் A ஃபைண்ட் பண்ணிப்போம். மாடலஸ் ஆஃப் A ஈக்குவல் டு எடுத்து எழுதிக்கோங்க சரிங்க.
ஸோ இப்போ பாருங்கள் இது ப்ளஸ்ஸு இது மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ எடுத்து நான் இப்போ எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு +2ன்னு இருக்குது. ஸோ இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டோம் அப்படின்னா 1 1s 1 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். இங்கே ஏற்கனவே இது மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 3 2s 6. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்ததுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருவோம். அடுத்தது என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. சரிங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 4ன்னு வரும். அப்போது 3 1s 3 -1 இன்ட்டு -2 +2ன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது +5ன்னு இருக்குது. அதுக்கு பண்ணிங்க அப்படின்னா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருவீங்க. 3 3s 9ன்னு ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 1s 1. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 7 6 + 1 7 4 3 - 2 1 + 5 9 + 1 10. சரிங்களா? 2 7s 14 + 4 + 50. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 68 கிடைக்கும், நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அட்ஜியே ஃபைன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அட்ஜியே ஃபைன் பண்ண போகிறோம். அதே மாதிரியே தான். ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் மட்டும் லாங்காக போகும், லென்த்தியாக போகும். ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் டிரான்ஸ்போஸ் போகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஈஸி வே ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சம் போடும்போது நடுவில் அது வந்து ஷார்ட்டாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதுக்கு என்னது +2க்கு 1 1s 1 3 2s 6. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 இங்கே போடுறீங்களே, இதை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. சரிங்களா? 3 - 2 ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் அதே வரும், 9 + 1. சரிங்களா? அடுத்த ரோக்கு பாருங்கள், விட்டுடுவோம், இந்த காலத்தை விட்டுடுவோம். ஸோ பாருங்கள், -4 × 1 -4 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும். 3 5s 15. சரிங்களா? இங்கே சென்டர் வேல்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு 2 1s 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்குது பாருங்கள், 1 5s 5. சரிங்களா? அடுத்ததுக்கு இங்கே இந்த வேல்யூக்கு பார்க்கும்போது இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருவோம். விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 2 3s 6 -1 × -4 + 4. சரிங்களா? அந்த ரோவை போட்டுட்டு உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணியும் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா ரோவை காலமாக மாற்றுவீங்க. ஸோ காலமாக ரோவாக மாற்றணும், எப்படி வேணாலும் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த டேரக்ஷனில் இருக்கிறத இந்த டேரக்ஷனில் எழுதிக்க போகிறோம். எழுதிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 7 -1 10. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோவை எடுங்க, 19 10 -2 3 19 14. ஸோ இப்போ அஜியோவோட வேல்யூவும் ஃபைன் பண்ணியாச்சு. இதெல்லாம் கொண்டு போய் ஏ இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod ஏவோட வேல்யூ 68 இன்ட்டு அஜோட வேல்யூ எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏ இன்வர்ஸோடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? அப்போ x = ஏ இன்வர்ஸ் பி. திருப்பி ஏ இன்வர்ஸையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 சம்முமே ஒரே மாதிரி தான். சரிங்களா? ஸோ வேர்டிங்ஸில் இருக்கே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்பவே ஈஸி, ஒரே மாதிரியே டிக்டோவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஏ இன்வர்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பாருங்கள், எக்ஸு ஏ இன்வர்ஸ் பி மூணுத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நிறையா ஜீரோஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 1000 காமனாக வெளில எடுத்துகிட்டு டிவைடட் பை 68. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 1000 வெளில எடுத்தாச்சு. அப்போ 15 1 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த வேல்யூவை அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. இங்கே ஈக்குவல் இது 1000 டிவைடட் பை 68 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 7 × 1 15 105. ஸோ மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிக்கோங்க. 19 × 1 19 + 3 4s 12. அதே மாதிரியே செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா 1 × 15 -15ன்னு கிடைக்கும். 7 1s 7 + 19 × 4 76ன்னு கிடைக்கும். அதே மாதிரியே 10 × 15 150 -2. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா +56. சரிங்களா? இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 1000 டிவைடட் பை 68 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 136 68 204. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவெல்லாம் 68ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? வெளில 68 இருக்கனால 68ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000 × 6
68 இன்ட்டு 2 பண்ணிங்க அப்படின்னா 136 கிடைக்கும். அதே மாதிரி 68 டிவைட் பை 68 1, 68 இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா 204 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 1000 உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன கிடைக்கும்? 2000, 1000, 3000. சரிங்களா? இப்போ எக்ஸு, ஒய், இசட் மூணோட வேல்யூவும் ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ எக்ஸுக்கு ருபீஸில் என்ன அப்படின்னா 2000 ருபீஸில் எழுதிடுங்க. ஒய்க்கு 1000, இசட்டுக்கு 3000. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு.